ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். புஷ்பா 2 மூவியோடைய ரிவ்யூ, அதாவது புஷ்பா 2 படம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிவில் 2021ஆம் ஆண்டு வெளியாகி இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் புஷ்பா. சந்தன மரக்கடத்தில் பின்னணியாக வச்சுக்கிட்டு வித்தியாசமான ஒரு கதைகளத்தில் உருவாகியிருந்த இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டை நடத்துதுன்னே சொல்லலாம். முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாம் பாகம் என்று உலகம் முழுவதும் 12,000 திரைக்கு வந்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை புஷ்பா 2 திரைப்படம் நிறைவேற்றியதா இல்லையா என்பதை இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். முதல் பாகத்தின் முடிவில் ஃபஹத் ஃபாசில், அல்லு அர்ஜுனுக்கு இடையிலான மோதல் ஆரம்பமாக இருக்கும். முதல் பாகம் எந்த இடத்துல முடிஞ்சதோ அதே இடத்துல இருந்து தான் ரெண்டாம் பாகம் தொடங்குகிறது. புஷ்பராஜ், அதாவது அல்லு அர்ஜுனும் காவல்துறை அதிகாரியாக பன்வர் சிங், அதாவது பகத் ஃபாசிலுக்கு இடையிலான ஆடுபுலி ஆட்டம் தான் புஷ்பா 2 படத்தினுடைய மையக்கருன்னு சொல்கிறாங்க. முதல் பாகத்தில் படிப்படியாக முன்னேறி சந்தன கடத்தலின் பிஸ்னஸில் ராஜாவாக மாறிய புஷ்பா இதில் இன்னும் அடுத்த லெவலுக்கு சற்று தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இதில் அவர் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வருகிறார் என்பதை பிரம்மாண்டமான ஆக்ஷன் கலந்த படமாக கமர்ஷியல் விருந்து படுத்திருக்கிறாங்க. புஷ்பாவின் முதல் பாகத்துக்கே தேசிய விருது வாங்கிய அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கிறார். முழு படத்தையும் தன் தோளில் தாங்கி அஸ்தரிக்கிறார்னே சொல்லலாம். முதல் பாகத்தை விட இந்த படத்தில் இவருடைய காமெடி டைமிங் இன்னும் கூடுதலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு அடுத்தபடியாக படத்தில் அதிகமாக ஸ்கோர் செய்யக்கூடிய இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபஹத் ஃபாசில். சைக்கோ போலீஸாக இவர் செய்யும் வில்லத்தனம் மிரட்டி இருக்குதுன்னே சொல்லலாம். ராஷ்மிகா மந்தனாவுக்கு முதல் பாகத்தில் இருந்த அளவு கூட பெரிதாக இந்த பாட்டுல ஒரு ஆக்டிங் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. எனினும் பாடல் காட்சிகளில் அல்லு அர்ஜுனுக்கு இணையாக போட்டு நடனம் ஆடி அஸ்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. படத்தினுடைய மிகப்பெரிய பலமே அதனுடைய மேக்கிங் தான். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளை பற்றி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. 3.5 மணி நேரம் ஒரு படத்தோடைய சின்ன மைனஸ். ஏன்னா இப்போலாம் 2.5 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடுறாங்க. படத்தில் 3.5 மணி நேரம் ஓடுது. குறிப்பாக கடைசி 1 மணி நேரத்தில் திரைக்கதையில் ஒரு பெருசாக எப்பவுமே கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சரி செஞ்சிருந்தால் படம் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும், ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். 3ஆம் பாகத்துக்கான லீட் கொஞ்சமும் ஒட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3rd பார்ட்டுக்கும் பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க. முதல் பாகத்தில் இடைவெளி காட்சிகள் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதை விட பல மடங்கு இதன் 2ஆம் பாதியில் வரும் அல்லு அர்ஜுனின் சாமி ஆட்டம் பேசப்படும் சொல்கிறாங்க. வெறும் ஆக்ஷன் காட்சிகளை மட்டுமில்லாமல் முன்னுரிமை தராமல் புஷ்பா கதாபாத்திரத்தின் உள்ளுணர்வையும் பேச போயிட்டு இருந்தால் இயக்குனருக்கும் திரைக்கதை ஆசிரியருக்கும், அதாவது சுகுமார் தயாரிச்சுக்கார், அவருக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு சொல்லிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பாடல்கள் முதல் பாகத்தில் இருந்த அளவுக்கு 2ஆம் பாகத்தில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அதே போல் ஸ்ரீ லீலாவின் ஐட்டம் நடனமும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்கிறாங்க. பின்னணியில் பல இடங்களில் சாம் சிஎஸ் மிரட்டி இருக்கிறார். மொத்தத்தில் புஷ்பா 2 பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ருத்ர தாண்டவம் ஆடப் போகிறான் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.25 out of 5 போட்டிருக்காங்க. இது மார்னிங் நிலவரம் தான். போக போக தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எப்படி களைக்கட்டது, ப்ளஸ் ஆந்திராவில் எப்படி வசூல் வேட்டை செய்கிறது, இல்லை பேன் இண்டியா மூவி எப்படி வசூல் செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.